அடுப்பு பத்த வச்ச உடனே சமையல் பண்ணிட முடியாது. அதுக்கு காய்கறி வாங்கணும், வாங்கின காய்கறிய வீட்டுக்கு கொண்டு வந்து அதை தனித்தனியா பிரிச்சு ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். நெக்ஸ்ட் டே அதை எடுத்து வெங்காயம் உரிச்சு, பூண்டு உரிச்சு, காய்கறி கட் பண்ணி குக் பண்ணிட்டு, கிச்சனை கிளீன் பண்ணிட்டு, குக் பண்ண பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு, காய்கறி வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி டஸ்ட்பின்ல போட்டுட்டு, எல்லாருக்கும் லஞ்ச் பேக்ல லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கற வரைக்கும் இது எல்லாமே குக்கிங்ல தான் சேரும். நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் பருப்பு மட்டும் குக்கர்ல வச்சா சமையல் முடிஞ்சிடாது. இதுல கிட்ஸுக்கு தனியா, வயசானவங்களுக்கு தனியா, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு தனியான தனித்தனியா செய்யணும். சோ இந்த குக்கிங்கோட சேர்த்து இந்த எக்ஸ்ட்ரா வேலைகளையும் சேர்த்து செய்யணும்னு வரும்போது குக்கிங் கொஞ்சம் கஷ்டம். ஹோட்டல்ல வேலை பாக்குற செஃப் மாதிரி காய்கறி வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி கொடுக்க ஒரு ஆளு, அதை கிளீன் பண்ண ஒரு ஆளு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி தர ஒரு ஆளு, சமைச்ச பாத்திரத்தை கிளீன் பண்ண ஒரு ஆளுன்னு இருந்தா குக்கிங் ஈஸி தான். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 7 நாளும் 7 வகையா சமைக்கலாம். இதற்கிடையில் டீ, காஃபி, பால்னு ஆளுக்கு ஒரு விதம், இதெல்லாம் யாரும் கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்ல. ஆனா டீ கேட்டது ஒரு தப்பான்னு மட்டும் சிலர் கேட்பாங்க.